Hi friends, welcome to Nakshatra Designers. இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம த்ரெட் ஒர்க் பேஸ் தான் நம்மனா போதும். பாருங்க நல்லா கிரிப் பண்ணி இப்படி டைட் பண்ணோம்னா இந்த டிசைன்ஸ் வந்து பேக் நெக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூலியன் நாட் ஒர்க் வச்சு நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து நார்மல் நீடில் இது வந்து நம்ம சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 strands த்ரெட் எடுத்து 10 எடுத்திருக்கேன். 5 எடுத்து 10 வர மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ பூலியன் நாட் வந்து ஒரு ஃப்ளவர் போலவும் அண்ட் லீஃப் மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 7 times வந்து சுற்றிருக்கோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் பொறுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ ஒரு 6-7 தடவை சுற்றுறோம் அப்படின்னா ஒரு 1/4 inch இல்லை 1/2 inch டிஸ்டன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதை வந்து நாட் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைன்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டை வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் பொறுமையாக மேலே எடுக்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா இது வந்து சிக்கு போட்டுக்கூடாது, அங்கங்கே முடிச்சு போல் வந்துடக்கூடாது. ஸோ பொறுமையாக இதை எடுத்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு லாக் பண்ணி விடணும். நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து எடுத்தோமோ அங்கேயே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். நூல் சுத்தும் போது ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா இந்த த்ரெட் வழியா இந்த நீடில் வந்து நம்ம மேலே எடுக்கணும். ஸோ அதனால மெதுவா லூஸா விட்டு இழுத்தீங்கன்னாவே நூல் வந்து ஃப்ரீயா வெளியே வந்துடும். இப்போ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பி இந்த லாக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லீஃப், இதுக்கு வந்து லீஃப் கொடுக்குறோம். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நான் கிரீன் கலர்லேயே கொடுக்குறேன். ஏன்னா செல்ஃப் கலராகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம த்ரெட் ஒர்க் பேஸ் தான். சாரீ பார்த்தீங்கன்னா அந்த லைட் பிங்க் போலவும் இந்த க்ரீன் ஷேடும் தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இந்த 2 கலர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் ஜிஆர்ஜி லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் ஸ்டாப் இது. நீங்கள் பஸ்லேருந்து வரபடி இருந்தாலோ இல்லை 2 வீலர்லேருந்து வந்தாலுமே உங்களுக்கு நியர் ஸ்ட்ரைட் மெயின் ரோட்லேயே இருக்கும். அண்ட் 4 காஸ்ட் ரோடு இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு நம்மளோட ஷாப் இருக்கும். ஸோ ஈஸியாக பஸ்ஸில் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் பசுமை ஃபார்மசிக்கு மேலே மாடியில் நம்மளோட போர்டு அதிலேயே கொடுத்துருப்போம் ஷாப்புக்குள்ளேயே. லீஃப்க்கு போடும்போது ஒரு 7 times நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றிக்கிறேன். த்ரெட்டு முதல்ல சொன்னபடி ஃப்ரீயாக எடுங்க, ரொம்ப டைட் பண்ணி எடுக்காமல் பொறுமையாக ஃப்ரீயாக எடுத்தோம் அப்படின்னாவே போதும்.
கொஞ்சம் grip பண்ணி டைட் பண்ணோம்னா போதும். பாருங்க, நல்லா grip பண்ணி இப்படி டைட் பண்ணோம்னா ஃபுல்லாக எல்லாமே லாக் ஆகும். பார்த்தீங்கன்னா பேர்ல் வச்சுருக்கேன். ஹாஃப் பேர்ல் கூட ஹாஃப் ஒயிட் உள்ள பேர்ல் வந்து வச்சுருக்கேன். ஸோ மிடில் வந்து இது வந்து 3 mm சைஸ், இந்த சைஸில் உள்ளது வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸு, சுகர் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலர் பீட்ஸு. ஸோ நான் அந்த சாரீ கலர்லேயே நான் இதை எடுத்திருக்கேன். இது அங்கங்கே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நார்மல் நீடில்லையே எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம புலியன் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இதையுமே வந்து நான் இந்த நீடில்லையே வந்து போடுறேன். ரொம்ப நெருக்கி போடணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் போடுது. பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து பேக் நெக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாட் ஒர்க் போட்டு தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.